ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய நிலையை உணர்ந்து கொள்ளணும். 2வது பகுதியில் அதை தான் நம்ம பார்த்தோம். அதில் தான் சேர பூசி ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பற்றி பிடிக்குதுங்கிறத அந்த சேர பூசி நம்ம பார்த்தோம். அதில் பாவம் கண் வழியாக வருது, சிந்தையை நிறைக்குது, இதயத்தை நிறைக்குது. நிறைய சமயம் பாவம் நம்ம காதுகள் வழியாக நம்ம காரியங்களை கேட்குறோம். அப்புறம் இது எல்லாத்தையும் நிறைக்கிறதுலேருந்து வாயில் என்ன பண்ணுறோம், எது உள்ள போது அதான் வெளியே வரும், ஆம்பிளிஃபை ஆகி வரும். என் மைண்டில் பேசினாலும் பெருசாக வருது, அந்த மாதிரி தான். அப்படி வருது. இப்போ பாவம் எல்லாத்தையும் நினைச்சிருக்கு. இந்த நிலையிலேருந்து என்னை யார் அது விடுவிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோட செகண்ட் பாயிண்ட் நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு கெட்ட செய்தியோடு நிறுத்தணும். என்ன அப்படின்னு சொன்னாங்க, என்னால் என்ன மீட்டுக்கொள்ள முடியாது, வேற யாருனாலும் என்னை மீட்டுக்கொள்ள முடியாது அப்படின்னு 2வது பகுதியை நிறுத்தணும். 3வது பகுதியில் ஒரு நல்ல செய்தியோடு வந்தாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இயேசு ஏற்கனவே என்னை மீட்டு விட்டார். எப்படி மீட்டார்? சிலுவையில ஏற்கனவே என்னை மீட்டு விட்டார். அவர் தான் மீட்பர். இயேசு ஏற்கனவே என்னை மீட்டு விட்டார். எப்படி அவர் மீட்டார்? முதலாவது அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என் பிள்ளை உள்ள திச்சிக்குள்ள கிடக்குதுன்னா அவர் பார்த்துட்டு இருக்க முடியல, டக்குன்னு அவர் குதிச்சிட்டார். குதிச்சு இந்த பிள்ளைகளை தூக்கணும். அப்போ இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக? என்னை மீட்டுக் கொள்வதற்காக. 2வது வந்தது மட்டும் இல்ல, இறந்தார். எதற்காக? என் பாவங்களுக்காக இறந்தார். உயிரோடு இருந்தார். எதற்காக? எனக்கு புது வாழ்வு தருவதற்காக. பழைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை விட்டு புது வாழ்வு கொடுப்பதற்காக அவர் வந்தார் அப்படின்னு பார்க்கணும் இந்த 3வது பகுதியில். இப்ப இயேசு ஏற்கனவே என்னை மீட்டு விட்டார் அப்படிங்கும் போது அப்போ என்னன்னா இந்த செயல்பாடுகளை இயேசு எனக்காக செஞ்சிருக்கிறார். அப்போ இதைதான் நம்ம பார்த்து நம்ம அதனுடைய பகுதியில் கடைசியில் சிலுவையில் இயேசுவே உங்க மீட்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எப்படி கேட்டோம்னா நீங்க கூட வீட்டில் பர்சனலாக போய் கூட பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவ செய்யறதுக்கு நம்ம சொல்லிடுறோம். பாவம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கழுவுது. இதில் ஒவ்வொரு வருஷம் பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம தூய்மை பெற்றுக் கொள்வோம். ஆனால் ஒரு சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், நாய்க்கு மாதிரி நம்ம வாழ்க்கை பிடிச்சிட்டே வந்துட்டே இருக்கும். அப்படின்னா அங்கே வரணும். அப்போதான் சேத்துல போயிட்டு நல்ல வைரஸ் போட்டுப்போம் என்ன பண்ணணும், அப்போதான் பாசம் என்ன பண்ணிட்டு வந்திருப்போம். அப்புறம் என்ன ஆகும், அது என்ன பண்ணணும், நம்ம இப்போ அந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணோம்னா, இயேசு ஏற்கனவே எனக்கு மீட்டார்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பகுதியில் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு வெற்றி கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் இந்த செல்போனுடைய அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். பட் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இல்ல வேற ஒரு காரியத்துல என்னால அதுல வெளியே வரவே முடியல அப்படின்னு நினைக்கிற அந்த காரியம் நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி அதை சிலுவையில ஏன் அப்படி சொன்னாலும் கொலை செய்து சொல்லப்படுகிறது. என்னன்னா, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை கடவுள் சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து அறவே முடித்து